திருமறையை அடிப்படையாக கொண்ட ஒரு சுவாரஸ்யமான வேதாய்வு. ஆபிரகாம் ஒரு தமிழர். இது முழுக்க முழுக்க எனது தனிப்பட்ட ஆய்வு கூறு. பலமுறை வேதத்தை திரும்ப திரும்ப படித்து ஆபிரகாம் ஒரு தமிழர் என்கிற உள்ளுணர்வு எனக்குள் ஏற்பட்டது. அந்த உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கட்ட ஆய்வுகளை நான் செய்து இறுதியாக அதன் வடிவத்தை இப்பொழுது உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் ஒரு தமிழர் என்பதற்கான ஆதாரங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் ஆதாரத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். முதலாவது, ஆபிரகாம் என்கிற பெயரை திருமறையின் அடிப்படையில் ஆய்வு செய்வோம். ஆங்கிலத்தில் ABRAM என்று ஆபிரகாமின் பெயர் முதலாவது குறிப்பிடப்படுகிறது. அதாவது அப்ராம். தமிழில் அபிராம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்ராம் என்பதே ஆங்கில வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர். எபிரேய மூலத்திலும் அப்ராம் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இரண்டு சொற்கள் இணைந்த பெயராகும். அப் என்கிற சொல்லும் ரம் என்கிற சொல்லும் இணைந்த ஒரு பெயராகும். அப் என்கிற சொல் எபிரேய மொழியில் தந்தையை குறிக்கும். ரம் என்கிற சொல் உயர்ந்த என்று பொருள்படும். இவ்விரு சொற்களும் இணைந்து உயர்ந்த தந்தை, கிரேட் ஃபாதர் என்று பொருள்படும். இது ஒரு தூய தமிழ் பெயராக இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அப் என்றால் அப்பாவை குறிக்கும். ரம் என்றால் ரம்யமான என்று பொருள்படும். ரம்யமான என்றால் அழகான என்று பொருள். எனவே அப்ராம் என்பது அழகான தந்தை என்று பொருள்படக்கூடிய பெயர். இதற்கு ஆதாரமாக அபிராமி என்ற பெயர் தமிழில் உண்டு. அதற்கு அழகானவள் என்று பொருள். மேலும் அபி என்பது அபரிமிதமான என்கிற பொருளையும் கொடுக்கும். எனவே அதீத அழகுள்ளவன் என்றும் அப்ராம் என்பது பொருள் கொள்ள முடியும். எனவே அபிராம் என்பது தமிழுக்கு அந்நியமான ஒரு பெயர் அல்ல. இது ஏன் ஒரு தமிழ் பெயராக இருக்கக்கூடாது? இந்த கேள்வியோடு இந்த ஆய்வை துவங்குகிறேன்.